அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். கடைசியா ஒண்ணு கேட்கணும். என்ன 4 கே பசங்களை ஒரு ஸ்டூல்ல எப்படி உட்கார எப்படி ஸ்டூல கவுத்து. இந்த காணொலி டேங்க் அல்லது டார்க் ஹியூமர் என்ற ஜான்ராவில் உருவாக்கப்பட்டது. டேங்க் அல்லது டார்க் ஹியூமர் என்றால் இது பெரும்பாலான நேரங்களில் வஞ்சப்புகழ்ச்சித்தன்மையும் சில நேரங்களில் இது நேரடியான விமர்சனங்களையும் உள்ளடக்கியதாகவும் உள்ளது. பார்வையாளர்கள் இந்த காணொலியை முதிர்ச்சி தன்மையோடு அணுக வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டியர் முற்போக்கு நண்பர்கள், மை டியர் முற்போக்கு நண்பர்கள், திஸ் இஸ் ஆஷ், ஜஸ்ட் ஆஷ். ஏன் உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ஃபெல்லோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேலே இவ்வளோ கோவம்? வாய்? எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், மனுஷங்களாக ரெஸ்பெக்ட் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுதான் ஜோக்கு, இது ஜோக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமை இல்லை. ஆப்வியஸ்லி நீங்கள் விமர்சனம் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு செகண்டு அந்த 2 வீடியோவும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒரு செகண்ட் அந்த வீடியோ நீங்க வந்து பாருங்களேன். வணக்கம். ஸ்டூல கவுத்தி போட்டு டப்பி சாஜின் கதற. அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த முகத்துல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுல ஒரு குழந்தைய பாக்குறேன். எஸ், அவங்களை வந்து இன்டென்ஷன்ல நான் இழிவுபடுத்துறேங்கிறது அவர் கண்டிப்பா தெரியும். அவருக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது, எல்லாரும் போட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டானுங்க தெரியும். அவர் கண்டிப்பா அவர் பார்த்துட்டு கூட வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அவர் வந்து அது எவ்வளவு லவ் பண்ணி பண்றாருன்னு பாருங்களேன். அவரோட முகத்துல எனக்கு ஒரு குழந்தை தெரியுது. அது வந்து அப்படியே கழிவூறுது அந்த இடத்துல. என்னை பொறுத்து ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லா மைனாரிட்டிங்கிற ஒரு ரீசனுக்காகவே ஆரன் சங்கீஸ்ட சரி வாங்கினாலும் இல்லை இதே மாதிரி மற்ற நாடுல அவங்க மெஜாரிட்டியா இருந்தாலும் அங்கே மைனாரிட்டி இருக்கிற ஆட்கள் அவங்க சரி வாங்கினாலும் இவந்தோ மாறி மாறி எல்லா ரிலிஜன் சேர்த்து நான் பேசிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலஸ்தீன் வச்சுப்போம். பாலஸ்தீனுங்கிற ஒரு காரணத்துக்காகவே இஸ்ரேல் பொலிட்டீஷியன்ஸ்னால கொலை செய்யப்பட்டாலும் இனப்படுகொலை செய்யப்பட்டாலும் அதே நேரத்தில் ஒரு கே பாலஸ்தீனா இருக்கிறாங்கிற ஒரு காரணத்துக்காகவே தன்னோட சொந்த மக்களாலேயே வன்முறைக்கு உள்ளாகப்படுறதும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ கொல்லப்படுற சூழலையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது நானே கேவலமாக தான் சொசைட்டியில் நடத்தப்படுறேன். மைனாரிட்டிங்கிற ஒரு ரீசனுக்கோ இல்லை நம்பிக்கைகளுக்காக ஒரு ரீசனுக்கோ ஏதோ ஒரு ரீசனுக்கோ மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி ஒரு பொது புத்தியோட பார்க்குது. இவன் இந்த மதம் சேர்ந்தா நான் கண்டிப்பாக தீவிரவாதியாக தான் இருப்பான், இந்த மதத்தை சார்ந்தவனா அப்போ கண்டிப்பாக மாட்டு மூத்திரம் தான் குடிப்பான், இவன் இந்த ரிலிஜனை சேர்ந்தவனா ஓகே அவன் கண்டிப்பாக சோத்துக்காக தான் மதம் மாறி இருப்பான் அப்படின்னு எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு செட் ஆஃப் அடி வந்து விழுந்தாலும் அதெல்லாம் ஒரு செகண்ட் மறந்துட்டு என்னை விட எவன் கேவலமாக இருக்கான், என்னை விட இந்த சொசைட்டி எவன் கேவலமாக நடத்தப்படுறான் அவனை அடிச்சு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது பார்த்தீங்களா? அதுதான் சார் கடவுள். இப்படி உலகம் பூரா எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் அப்படியே அவங்க மறந்துட்டு நம்ம உசேனா அண்ட் அவங்கள மாதிரி இருக்கிற நண்பர்கள், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி கோட் பண்ணாலும் லொட்டு லொசுக்கு எனி ஒன் நம்ம இவங்கள தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி இதே மாதிரி வீடியோ அவங்க பண்ணுறாங்கனாலும் இல்லை இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்கனாலும் அவங்க மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஒரு ஹோமோஃபோபிக்கா அது இருக்கிற அந்த மணல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எந்த இடத்துல எவ்வளோ வந்து திருப்தி அடையும். ஒரு செகண்ட் ஏன் உங்களால் பொறுத்துக்க முடியல? ஊர் ஃபுல்லாக தெரிய வாங்குறாங்க, ஒரு செகண்ட் தான் சந்தோஷமா வந்துட்டு போறாங்களே, அதில் என்ன உங்களுக்கு அப்படி என்ன உங்களுக்கு அதில் ஒரு பொறாமை? முற்போக்கு நண்பர்களே, நீ வந்து இவ்வளோ ஒரு மோசமான ஒரு அணுகுமுறையை கையாளலாம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறது நீங்க. ஓகே, இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வராது, ஆக்சுவலாக அப்யூஸ் பண்ணுற கேட்டகரி தான். அப்படி இருந்தாலும் சொல்கிறேன், ப்ரொஃபானிட்டி அப்படிங்கிறவங்க சும்மா பேருக்குன்னு கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. அப்படி கூட உங்களால் கன்சிடர் பண்ண முடியல. எவ்வளோ கல்லஞ்சக்காரங்க நீங்கள். கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா. யூ கைஸ் ஆர் தட் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் அவர் சொசைட்டி. நீங்கள் வந்து உங்களால் தான் வந்து ஃப்ரீடம் ஸ்பீச்சே இல்லாமல் போச்சு. தயவு செஞ்சு நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கணும். நான் வந்து உங்களை கோவப்படுத்தணுங்கிற என்னோட ஆசை இல்லை. உள்ளதோ உள்ளபடி பேசுகிறோம், அவ்வளோதான், நத்திங் அஃபென்சிவ். சரி, இப்போ முற்போக்கு நண்பர்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரி, அவர் ஒரு இஷ்டத்துக்கு அவர் என்ன வேணா வீடியோ போட்டோம், யாரை வேணா யூஸ் பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அது அவர் தனிப்பட்ட விருப்பம். ஓகே, ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்ற. சரி, இதே மாதிரி நாங்கள் எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோ இல்லை முற்போக்கு சிந்தனையாளர்களோ ஆரஞ்சோ பச்சையோ வெள்ளையோ இல்லை எந்த ஒரு கலர் சேர்ந்த சங்கியோ அவங்க ரிலிஜனில் இருக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்டிக் ஏரியாவை தான் நான் வந்து பேச போறேன். அதை பண்ணா அவங்க சும்மா இருப்பாங்களா இல்லை அவங்கள நீ சும்மா இருக்க சொல்லுவியா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அது தெரியல. இப்போ ஒரு போக்கு சிந்தனையா இருக்கீங்கன்னா
வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்களை அபியூஸ் பண்ணக்கூடாது. அதான் நான் கேட்குறேன். நாங்கள் அபியூஸே பண்ணலையடா, நான் உன்னை அடிக்கவே இல்லையாப்பா, நீ கமெண்ட் கூட பாருடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அபியூஸ் பண்ண மாதிரி கமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ அதுதான் நான் கேட்டுக்கிறது. என்னவா இருந்தாலும் அவங்க அபியூஸே பண்ணாலும் முற்போக்கு சிந்தனைகளாக இருக்கட்டும், நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பெரிது ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்கள்ட்ட நான் கேட்குற விஷயம், தயவு செஞ்சு அபியூஸ் பண்ண இல்லை. அவன் ஒரு சைடு ரொம்ப போய்கிட்டே இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்தா என்ன பண்ணட்டும், போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். இல்லை அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை ப்ரோ, நம்மளெல்லாம் தேவையில்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னா பண்ணிடுங்க, பாரபட்சம்லாம் பார்க்க. நீங்கள் அவங்களோட ரிலீஜனோ ஐடியாலஜியை விமர்சனம் பண்ணி போட்டிங்கனாலும் அவங்க ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுப்பாங்களா? மோஸ்ட்லி அதாவது ஓவராலாக அதில் எந்த கெட்ட வார்த்தையாக அபியூஸ் பண்ணுற மாதிரி இதுவும் பண்ண போகிறது. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி, அவங்க சென்டிமெண்ட்டை ஈகோவை ஹர்ட் பண்ணாத மாதிரி நம்ம வந்து வீடியோ பண்ணணும் அப்படியே அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா? முற்போக்கு நம்ம உங்கள்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், சார்காஸ்டிக்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் பேசி. அவங்களால ஏற்றுக்க முடியல, நீங்கள் மட்டும் ஏற்றுக்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயமா எஜுகேஷன் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நீங்கள் கொடுக்கணுங்கிற கேட்டகரி தான் முற்போக்கெல்லாம் இருக்கணும். ரிட்டர்ன் பண்ணுறதுலாம் வேலை கிடையாது. இல்லை பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், மூடிட்டாவது இருக்கணும் தெரியலண்ணா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இருக்குன்னா இருக்கும் போகிறோம், இல்லைன்னா இல்லைங்கிறோம். விமர்சனம் பண்ணுறதுக்காக நியாயமாக இருக்குன்னா ஆமாம், எல்ஜிபிடி கம்பெனியில் ஏதோ சிக்கல் இருக்குது, ஆமாம். ஃபெமினிசங்கிற பேரில் இப்போ ஏதோ பண்ணுறாங்கன்னா ஆமாம் ஏதோ சிக்கல் இருக்குது, கரெக்ட். இல்லைனா இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இருந்தால் அப்படின்னா வேணும் இது பண்ண போகிறது, ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன். இந்த பக்கம் மட்டும் ஓகேவாக இருக்கும்போது அந்த பக்கம் மட்டும் ஏன் அதை ஏற்றுக்க முடியல? அப்போ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். சரி கைஸ், நண்பர்களே, முக்கியமாக முற்போக்கு நண்பர்களே, தயவு செஞ்சு நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். எதிர்பார்க்கறது ஒன்று தான், யாராக இருந்தாலும் நம்ம வந்து வி ஹாவ் நோ எனிமீஸ். நானும் ஒரு முற்போக்கு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், முழுசெல்லாம் இல்லை, அறகுறையாக தான் இருக்குது. ஐடியாலஜிக்கலாக இருக்குது, பட் செயல் வடிவம் நோ. எல்லா வகையிலும் சரியாக இருந்தேன்னு சொல்ல மாட்டேன். எனிவேஸ் ஒரே ஒரு இடம் என்னன்னா, யாரையும் நான் இருக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு நான் எதுவும் இருக்கல. ஆனால் அது நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்க்க முடியுது, ரெண்டு சைட்லேருந்துமே அதை நம்ம பார்க்க முடியுது. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். இவங்க அதிகம் கம்மி அப்படிலாம் நான் பேசல, அந்த எக்ஸ்ட்ரீமிசம் வந்துருச்சுனாலே ஆபத்து தான். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து பெட்டரான சொசைட்டியை வந்து உருவாக்குறது குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஏதாவது உங்களை தனிப்பட்ட முறையில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, அட்லீஸ்ட் மற்றவங்களை ஹேட் பண்ணாத அளவுக்கு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுவே சொசைட்டி மாற்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கும். எல்ஜிபிடி கம்யூனிட்டி உங்கள்ட்ட நிறைய சிக்கல் இருக்கு, அவங்க எல்லாரும் ஒழுங்கா, நீங்கள்லாம் கரெக்டாக விமர்சனமாக வைக்கிறான், யாரும் விமர்சனம் வைக்கணும். அபியூஸ் பண்ணுறவங்க வேலை கிடையாது. அபியூஸ் அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன பண்ணுங்களுக்கு தெரியும், பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஒரு சைடு இருக்க இன்னொரு சைடு கண்மூடித்தனமாக நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுவும் நீங்கள் ஒரு மைனாரிட்டியாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறீங்கல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஐ லவ் யூ எவ்ரி ஒன் ஆஃப் யூ. டோன்ட் டெஸ்பரேட் டு ஸ்ப்ரெட் எனி உமன்ஸ் லைக், ஸ்ப்ரெட் லவ். அதுதான் நான் உங்களை சொல்ல ஆசைப்படுறது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். மறக்காமல் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். உங்களிடம் இந்த விடைபெறும். This is Ash, just Ash, signing off. Goodbye.